சட்டசபை தேர்தலையொட்டி மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. சென்னை மயிலாப்பூரில் பிரச்சாரம் செய்ய உள்ளதால் பாரதிய ஜனதாவினர் உற்சாகம். கடந்த முறையை விட இம்முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்வேன். கொளத்தூரில் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் சூளுரை. தவிக தலைவர் விஜய்க்கு மொத்தம் ரூபாய் 645 கோடிக்கு சொத்துக்கள் உள்ளன. கடன் எதுவும் இல்லை எனவும் வேட்புமனுவில் தகவல். விஜய் பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு தரவில்லை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தவிக புகார். திமுகவை வீழ்த்த தமிழ்நாட்டில் விஜயை தவிர வேறு யாராலும் முடியாது. என்டிஏ கூட்டணிக்கு போடும் ஓட்டு வீணாகத்தான் போகும் என செங்கோட்டையன் விளக்கம். தனித்தொகுதியில் கிறிஸ்தவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவதால் பட்டியல் இனத்தவர்கள் வாய்ப்பு பறிபோகிறது. தேர்தல் கமிஷனில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் புகார். சாத்தான்குளம் வழக்கு ஏப்ரல் 2க்கு ஒத்திவைப்பு. அறிக்கையை தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து நீதிமன்றம் தீர்ப்பு.